ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க? இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் நான். ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றனால யூஸ்வலாக எழுந்திரிக்கிற டைமை விட கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். ஸோ எழுந்தோடனே இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும், பொங்கல் வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன். குடமிளகா நிறைய வீட்டில் இருந்தனால ஸோ குடமிளகா சட்னி பண்ணிவிட்டு அது கூட இட்லி உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கும் பாப்பாவுக்கும் தோசை சட்னி நாங்கள் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் குடமிளகா சட்னி, அது கூட இட்லி உப்புமா அண்ட் தோசை சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய ஆரம்பித்தேன். எல்லாமே ஒரே நாளில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 டேஸாகவே செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே நாங்கள் கத்தாரில் இருக்கிறனால ஸோ பொங்கல் இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ண முடியும். நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ண முடியாது. பொங்கல் அப்படின்னாலே நிறைய விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு பர்சனலாக என்ன அப்படின்னா, என்னோடய சின்ன வயசில் வருஷம் தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே எங்கள் அப்பா அம்மா என்னையும் எங்கள் அண்ணாவையும் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கள் தாத்தா வீட்டுக்கு. அது சென்னையிலேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். சிதம்பரம் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே ஒரு சின்ன வீடு தான் தாத்தாவோட வீடு. கூரை வீடாக தான் ஃபஸ்ட்டு இருந்தது. நான் ஸ்கூல் டேஸ்லலாம் அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. அந்த வீட்டு வாசலில் நல்லா சாணி தெளித்து ஒரு மண்பானையில் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ பொங்கல் அது எனக்கு ரொம்ப மெமரபுளான ஒரு விஷயம். தாத்தா பாட்டி இருக்கிற வரைக்குமே நானும் அண்ணா அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ சென்னையில் நான் பொங்கல் தீபாவளிலாம் கொண்டாடினது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய காலேஜ் டேஸில் தான் நான் இங்கே கொண்டாட ஆரம்பித்தேன். சென்னையில் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப கம்மி. ரொம்ப நிறைய வருஷம் நாங்கள் நேட்டிவில் தான் போய் கொண்டாடுவோம் அப்பாவோட ஊரில். இப்போ பொங்கலுக்கு இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ என்னோடய தாத்தா பாட்டி 2 தாத்தா பாட்டியுமே என்னை அப்படி பார்த்துப்பாங்க, என்னையும் அண்ணாவையும். லைக் நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் திரும்பி கிடைக்காது ஆப்வியஸாக. என்னோடய பொண்ணுக்கும் அதே அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தீபாவளிக்கெலாம் என்னோடய அப்பா அம்மா, மாமனார் மாமியார் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு ஆசைப்படுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா பூஜை சாமானுமே நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட இருக்கிற பூஜை சாமான் ரொம்ப கம்மி தான். எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். முன்னாடி நான் இது ஒரு vlogல சொல்லியிருப்பேன். இதில் இருக்கிற எல்லாமே என்னோடய ஃபேவரெட் தான். இந்த பூஜை பாத்திரம் எல்லாமே நான் பார்த்து வாங்கினது. எனக்கு என்னோடய மாமியார் வீட்லேயும் வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வீட்லேயும் வாங்கி கொடுத்துருக்காங்க. டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் சாமான்லாம் விலக்கி பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னால் எல்லா டியூஸ்டே ஃப்ரைடேவும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒர்க்கும் போகிறதுனால நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இந்த தேர்ஸ்டே நைட்டு அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஃப்ரீ டைமில் நான் இந்த மாதிரி பூஜை சாமான்லாம் கழுவி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃபேவரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் இந்த கோமாதா சிலை எனக்கு எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வெளியில் கடைக்கு போயிருந்தப்போ. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிருஷ்ணர் சிலை அந்த தவழ்கிற கிருஷ்ணர் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த சாய்பாபாவோட பாதம் நான் இதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நாங்கள் ஸ்ரீரங்கம் போனப்போ இது எனக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. எல்லாமே பார்த்து வாங்கினது. இது வெள்ளெருக்கம் பிள்ளையார். இந்த வெள்ளெருக்கம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கி கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப லக்கின்னு கூட சொல்லலாம். டெய்லி காலையில் எழுந்து இவரை பார்த்தாலே எனக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போகும். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 கிழமையில மட்டும் நான் நெய் விளக்கு என்னோட பூஜை ஷெல்ஃபு. ஸோ என்கிட்ட நிறைய பூஜை சாமான், அந்த நிறைய சாமி படம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே நான் ரொம்ப கம்மியாக எது தேவையோ அது மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அம்மா இல்லை நீ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில படம், ஒரு சில சிலை எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு சேவ் பண்ணி எனக்கு இவ்வளோ வந்திருக்கு இந்த 3 இயர்ஸில். அம்மா கத்தாருக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சாமி சிலை இல்லை சாமி படம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் வேணான்னு சொன்னாலும் அவங்க எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த தடவையும் அவங்க வராங்க, நெக்ஸ்ட் மந்த் வருவாங்க. வரும்போது ஏதாவது ஒரு சாமி சிலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் இதில் ஆடப் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் வார்ட்ரோப்பு, பெட்ரூம் எல்லாமே நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மார்னிங் க்ளீனிங்லேயே கரெக்டாக போயிடுச்சு.
எல்லாமே ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் லாஸ்ட்டாக நான் கேஸ் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நான் மோஸ்ட்டாக ஈவினிங் இல்லை நைட் டைமில் தான் கேஸ் க்ளீன் பண்ணுவேன். அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஏதாவது ஒன்று சிந்தும் இல்லை கரைப்படும். அதனால மோஸ்ட்டாக நைட்டு இல்லைனா ஈவினிங் டைமில் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொங்கலுக்கு எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க? அண்ட் இந்த பொங்கலுக்கு யார் கூட நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? யாரை மிஸ் பண்ணுறீங்க? அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.